சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சிக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்கிறேன். இந்த நம்பர்லேயே ஒரு மேஜிக் 33 திருப்பி போட்டாலும் 33 தான். ஏன் 333 வருஷம் கொண்டாடினாலும் திருப்பி திருப்பி பார்க்குற ஒரே டிவி சன் டிவி தான். அப்படி ஒரு சிறப்பு மிக்க உலகமெங்கும் இருக்கிற தமிழர்களின் மனம் கவர்ந்து இருக்கிற சன் தொலைக்காட்சியிலே நடைபெறுகின்ற இந்த பட்டிமன்றத்திலே நடுவராக வீட்டிருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களே, பாங்கிருந்து பட்டிமன்றம் பேரிருக்கிற சான்றோர் பெருமக்களே, திரளாக கூடியிருக்கிற சுமிங்க பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி. எங்கள் தமிழறிஞர் ஐயா அவர்களுக்கு நேரத்தில் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி சதீஷ் வந்தார். என்ன பேச்சு, கல்லூரியில் பேராசிரியராக இருக்கீங்களா? அங்கே மட்டும்தான் வகுப்பு எடுக்கிறீங்களா? அங்கே மட்டும்தான் வகுப்பு எடுக்கிறீங்களா கேட்டேன். அமெரிக்காவில் வகுப்பு எடுக்கிறீங்களா இல்லையா? எடுக்கிறீங்களா இல்லையா? ஆஸ்திரேலியா வகுப்பு எடுக்கிறீங்களே, கனடா வகுப்பு எடுக்கிறீங்களே, தினம் அங்கே போறீங்களா? அத்தனை சமூக ஊடகத்தின் மூலமாக வகுப்பு கொடுத்தாங்க. அதுல லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாரு. இன்கம் டேக்ஸே கட்டுறதில்லை. இவரு உலகம் கூட போவாருமா, இவரு வீட்டில் இருக்கிற மட்டும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா? இதுல ஒண்ணுன்னு இவருக்கு என்ன கேட்கிறாரு, என்ன கேள்வி கேட்டீங்க? சமைப்பது எப்படி அப்படி கேட்டா கரெக்ட்னு சொல்லலாம். இவர் என்ன கேட்டாரா, நெருப்பில்லாமல் சமைப்பது எப்படி? கேள்வியே தப்பு. அப்புறம் பதில் சொல்லுவா, அது வேற என்ன சொல்லுவா? இவரு கூட பிச்சை இருந்தா சொல்லுவாங்க. கேள்வியை ஒழுங்கா கேள்வியா, கேள்வியை தப்பா கேட்டுட்டு நெருப்பில்லாமல் சமைச்சிருக்கீங்களா? வாட் இஸ் திஸ்? அதுக்கு நெருப்பு வேணும்ல, அதுவும் சுடத்தான் ஆகும். எதான மைக்ரோவேவ் இருந்தாலும் எதானாலும் சூடுபடுத்தி தான் ஆகணும். உடம்புல சூடு இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி தெரியும். அடுத்தது வந்து எங்க ஐயா, நான் அவங்களை பெரிதும் மதிப்பேன். ஐயா அவருக்கு ரசிகன். செல்ஃபி எடுத்ததை பத்தி சொன்னார். அவன் செல்ஃபி எடுத்துட்டு கேட்டானா, என்ன கேட்டானா, அம்மா நீங்க யாருன்னு கேட்டான். உங்களுக்கு இல்லையா சார், சிவாஜி கணேசனுக்கு அதுதான் நிலைமை. அவருக்கு தேசிய விநாயகர் பிள்ளைய பார்க்கறதுக்காக போனார் சிவாஜி கணேசன். தேசிய விநாயகர் பிள்ளை நீங்க யாருன்னு கேட்டாரு. சிவாஜி சொன்னார், நான் தான் நடிகர் சிவாஜி கணேசன். அப்படியா, என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டாரு.